ராதே கிருஷ்ணா வணக்கம். உங்கள் சுகியமாக பேசுகிறேன். ஆஷாட நவராத்திரியின் 8ஆம் நாளான இன்றைக்கி வராகி அம்மனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிவபெருமானை கும்பிட்றவங்க எல்லாரையுமே சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பெருமாளை கும்பிட்றவங்க எல்லாரையுமே வைணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அம்மனை கும்பிட்றவங்க எல்லாரையுமே சாக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை கும்பிட்றவங்க எல்லாரையுமே கௌமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவினர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாராலேயுமே வழிபடப்படுறது யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய வராகி அம்மன் தான். வராகி அம்மன் சிவன் ஹரி சக்தி ஸ்வரூபமாக வந்தவங்க. அதனால் எல்லாருமே வராகியை வணங்குவாங்க. எதையுமே அடக்க வல்லவள் யார்? நம்மளுடைய வராகி. திருமூலர் வராகிக்கு ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, உலகையே ஒளிர்விக்கும் பராசக்தி என்ற அம்பிகை நம்மனதில் எழுந்தருளினால் உண்மை பொருள் விளங்கும், மனம் தெளிவு வரும், அவளை அறிந்து கொள்பவருக்கு அனைத்து செல்வங்களும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருமூலரே சொல்லியிருக்காரு. முத்துவடுகநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தார். அவர் அம்பிகையோட மறுவடிவம் தான் வராகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனையே சரணடைஞ்சு தன்னுடைய 5வது வயதிலேயே அவர் சித்தி அடைஞ்சிருக்காரு. அப்படின்னாக்கா அப்போ அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கணும்? நாமளும் இவங்கள மாதிரியே பக்தியாக இருப்போம். நம்ம எல்லா பிரார்த்தனைகளுமே வராகி அம்மன்கிட்ட கொடுப்போம். இந்த உலகத்தில் எப்போவுமே பஞ்சம் பிணி எதுவுமே இருக்கக்கூடாது. உலகம் சமாதானத்தோட அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே பாய். ராதே கிருஷ்ணா.